மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். Death and life are in the power of your tongue. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவது. let it shall happen according to the words of your mouth. ஏன் தெரியுமா? You know why? நாம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. Because we were created in the form of God. நம்முடைய நாவுல தேவன் அதிகாரம் வச்சிருக்காரு. And God has given power in your mouth. நம்முடைய நாவு உருவாக்கும். And your tongue can create. நம்முடைய நாவு உருவாக்கும். Your tongue creates. நம்முடைய நாவு வெறுமையை நிறைவுள்ளதாக மாற்றும். Your tongue can change the voidness. நம்முடைய நாவு இருளை வெளிச்சமாக மாற்றும். Your tongue can change the darkness into light. நம்முடைய நாவு ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கும். Your tongue can change the disorderliness into order. தேவன் நாவுல வச்சிருக்காரு. God has kept it in your tongue. நீங்க என்ன சொல்றீங்க அடிக்கடி? But what are you confessing very often? பிரச்சனை சின்னதா வந்துட்டா, Though the problem is very small, செத்துட்டா பரவாயில்லை. it is better to die. செத்துட்டா பரவாயில்லை. It's better you die. நான் ஏன் இருக்கணும்? Why should I live? செத்துட்டா பரவாயில்லை. It's better I die. பாருங்க, பரிசுத்தவான்கள் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. Even the man of God also uses this word very often. நீங்க இந்த கிதியோன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை படிச்சீங்கன்னா, when you read about Gideon, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே, Judges chapter 6, இந்த கிதியோனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். you can read about Gideon. அந்த கிதியோனை நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, the Bible says, அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே the life of Gideon, மீதியானியர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். there were a group named as Midianites. அவங்க என்ன செய்தாங்கன்னா, what did they do? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, the Israelites were there. நிலத்தை உழுது, they plowed, விதைச்சு, they sowed, தண்ணீர் பாய்ச்சி, and they watered, விளைச்சல் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. and they were looking until it was about to harvest. நல்லா விளைஞ்சது, and it was growing up very well. நாளைக்கு அறுக்க போறாங்க. they are supposed to reap it tomorrow. இன்றைக்கு ராத்திரி வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. tonight they will come and loot and confiscate everything. நாளைக்கு அறுத்துறலாம், tomorrow we can reap it. நாளைக்கு பலனை காணலாம், tomorrow we can see the நாளைக்கு பிரச்சனை தீந்துரும், tomorrow my problem will be solved, நாளைக்கு அறுவடை அடுத்து என்னுடைய களஞ்சத்தை கொண்டு வருவேன், tomorrow I will bring it into my barns. இன்றைக்கு ராத்திரி நான் நாளை களஞ்சத்தை கொண்டு வருவேன் நினைக்கிறேன். tonight I'm thinking that I will bring it into my barns tomorrow. காலையில பார்த்தா, but when you see in the morning, மீதியானே ராத்திரி வந்து அறுத்துட்டு போய்டும். the Midianites will come and take away in the night. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர், நாளைக்கு இந்த பிரச்சனை தீந்துரும், pastor this problem will be solved tomorrow, நாளைக்கு சம்பளம், tomorrow my income, பிரச்சனை தீந்துரும், my salary, my problem will be solved. ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பாதிச்சிட்டு வந்து ஓட்ட பையில போட்டுட்டு இருக்க. but God says you're bringing your salary and putting on your holes. உன்னுடைய பிரயாசத்தை பிரத்யான் சாப்பிடுறான். and your labor is being eaten. நீ சம்பாதிச்ச நீ சாப்பிட முடியல. you're not able to eat what you're earning. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா உனக்கு குறைவில்லாத வச்சிருப்பேன். God says I keep you there where you can lack nothing. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் குறைவாவே இருக்கு. but all our life we are lacking. தேவன் சொல்றாரு, he says, பராக்கிரமசாலியே, oh mighty man, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. அவன் கேக்குறான், he asked, கர்த்தர் என்னோட இருக்கிறாரா? if God is with me, அவர் என்னோட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? why are these things supposed to happen to me? இந்த ஒழுங்கினெல்லாம் ஏன் நடக்குது? why all these disorderly things happening to me? நான் விதைக்கிறேன், I'm sowing, நான் தண்ணீர் பாய்ச்சறேன், I'm cultivating, நான் காவல் காக்குறேன், I'm preserving, ஆனா நான் தின்ன முடியல, but I'm not able to eat it. எவனோ அறுத்துட்டு போயிடுறான், someone else is eating it, எவனோ சாப்பிடுறான், someone else is eating it, என் பிரயாசத்தை இன்னொருத்தன் சாப்பிடுறான், my labor is being eaten by someone else, அதென்ன கர்த்தர் இருக்குது. and is there God in it? எங்க முற்பிதாக்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க, all our forefathers have told us தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். God has done great wonders. ஆனா இன்னைக்கு அந்த அற்புதம் எங்க? but where are the wonders today? எங்க அப்பா காலத்து அற்புதங்கள் எங்க? where are the wonders of my father's time? நான் சொல்றேன், அற்புதம் மாறி போச்சா? did the miracles change? அற்புதம் செய்கிறவர் மாறி போய்ட்டாரா? did the God who performed the miracle change? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus is the same yesterday, today and forever. ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். the God of Abraham is still here. ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். the God of Isaac is also தானியேலின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். the God of Daniel is also still here. கடந்த வாரத்திலே in the last week சில ஊழியர் சந்திக்க வந்தாங்க. there some pastors came to meet me. பாஸ்டர், நாங்கள் இளம் ஊழியர்கள், we are very young pastors, நீங்கள் எங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள்? what counseling that you are supposed to give me? நான் நிறைய கொடுத்தேன். I gave them many அதுல counseling. ஒன்னு நான் சொன்னேன், and I missed them. பிரதர், நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, what we are telling, நம்முடைய தேவன் ஈசாக்கின் தேவன், our God is the God of Isaac, நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், our God is the God of Abraham, நம்முடைய தேவன் தானியேலின் தேவன், our God is the God of Daniel, நம்முடைய தேவன் பெரிய தேவன், our God is a great God. நல்லது பிரதர், it is good brother, அவர் பெரிய தேவன் தான். our God is a good God. ஆனா but ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு தானியேலுக்கு சாத்ராக்கு செய்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் இன்னைக்கு செய்யல? the God who did miracles for Abraham, Shadrach and Isaac, why he is not able to do it today? ஏன் அவர் வல்லமை குறைஞ்சு போச்சா? did his power gone down today? ஏன் செய்யலன்னா, why is not able to? நாம ஆபிரகாமா மாறல, because we are not transformed into Abraham, நாம தானியேலா மாறல, we have not become Daniel. the mistake எங்கனா, where is the mistake? தேவன் தானியேலின் தேவனா இருக்கிறார், God is the same God of Daniel, but நாம தானியேலா மாறல பிரதர். but since we are not transformed into Daniel, நம்ம தானியேலா மாறிட்டா, if we become Daniel, தானியேல் அற்புதம் செய்வார், he will do the miracles that he did for Daniel. so what we ask, எங்க முற்பிதாக்களுக்கு அற்புதம் செய்தார்ல, he did miracles for my forefathers, அவர் என்னோட இருக்கிறார் சொல்றல, you say that he is with us, ஏன் அற்புதம் நடக்கல? but why there is no miracle happening? அவருக்கு பதிலே சொல்லல. and there was no reply to them. என்ன சொன்னார் தெரியுமா? and what did he tell? ஏன் நடக்கலன்னு சொல்லல. he did not tell why it is not happening. நடக்கணும்னா, if you ought to happen, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, you go with the strength that you have, நீ போ, you go,
உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. You go with the strength that you have. அவனுக்கு தெரியல He doesn't know. எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. He didn't know that what he has. இன்னைக்கு நிறைய பேருக்கு Even today many people, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. you don't know what you have. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உங்ககிட்ட என்ன இருக்கு? What is with you? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. You have the power. உங்ககிட்ட இருக்கு அதிகாரம். You have the power. உன் நாவுல இருக்கு அதிகாரம். The power is in your tongue. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம எதை பாடிக்கிட்டு இருக்கோம்னா What are we singing about? இல்லாததையே பாடிக்கிட்டு We இருக்கோம். are singing things that are not எனக்கு there. ஏன் இப்படி நடந்துச்சு? Why did this happen to me? எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? Why did this happen to எனக்கு me? ஏன் இப்படி வந்தது? Why did this come to me? எனக்கு ஏன் இப்படி? Why this? So many questions. We have so many of questions. பட் ஆண்டவர் சொல்றாரு, But God says, இந்த பாரு, see here, இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. don't keep on asking the questions. உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. Go with the strength that you have. அவன் ஜெயத்தை அடித்தான். And he conquered. மீதியானியரை முறியடித்தான். And he destroyed and slain all the Midianites. நான் சொல்றேன், I will tell you, உனக்கு இருக்கு என்ன? what do you have? ஒரு பரிசுத்தர் சொன்னாரு, There was a great man of God who told this way. கால் ரொம்ப வலிக்குதா? If your legs are paining, ஆண்டவரே Lord, கால் ரொம்ப வலிக்குதாப்பா? my legs are paining, Lord. அப்படி சொல்லாத. Don't say such a way. அந்த கால் வலிக்கிறதுக்கு கால் இருக்கு பாரு, அது கர்த்தர் சொல்றார். You have legs that can pain, so praise God for that legs. நிறைய பேருக்கு என்ன இல்ல? What people doesn't have? காலே இல்லையே. Many people doesn't have the legs. உனக்கு கால் இருக்கு. But you have legs. அதானே வலிக்குது. That is why it is paining, right? ஆண்டவரே, Lord, இந்த வலிக்கிறதுக்கு கால் இருக்கே. Lord, have leg for a pain to happen. அதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for that. வயிறு வலிக்குதா? Your stomach is aching. வயிறு வலிக்குதேன்னு சொல்லாத. Don't say that my stomach is aching. ஆண்டவரே, Lord, இந்த வயிறு வலிக்காக வயிறு ஒண்ணு இருக்கு. I have stomach for aching. நம்ம பிரச்சனை இந்த மாதிரி பாப்போம். Look in a different perspective. ஆண்டவர் சொல்றாரு, God says, அப்பா 40 வருஷம் நடத்திட்டு வந்தேன். I led you for 40 years. வெறும் மன்னா தான் கொடுத்தேன். I gave you only manna. வெறும் தண்ணி தான். I just gave you water. ஆனா மழை தண்ணி இருக்கு, வர தேசத்துல மழை தண்ணி இருக்கு. But you have rain water. ஆத்து தண்ணி இருக்கு. You have brooks. ஊத்து தண்ணி இருக்கு. You have fountains. கோதுமை இருக்கு. And your wheat. திராட்சை செடி இருக்கு. Your wine. ஒலிவ மரம் இருக்கு. Your olive. ஒரு குறை இல்லப்பா. And there's nothing you can lack. அதை அனுபவிக்கணுமானா If you are to experience it, இந்த பாட்டை நிறுத்து, இந்த புலம்பலை நிறுத்து, stop your murmuring. இந்த முறுமுறுப்பை நிறுத்து. Stop your murmuring. ஆண்டவரே, Lord, என்ன குறைவில்லாம வச்சிருக்கிறீரே. Lord, you have kept me without lacking anything. நன்றி அப்பா. Thank you, Lord. நன்றி அப்பா. Thank you, Lord. நான் சொல்றேன், I will tell you, உங்களுக்கு ஒரு குறைவே இல்ல அப்படிங்க எப்படி இருப்பீங்க? if you don't have anything that you lack, how you will sit? எப்படி இருப்பீங்க? How you will be? ஆ? How you will be? உங்க முகமே சொல்லுமா, அப்படியே பூத்து இருக்குமா, அப்படியே Even your face reflects it. ஒண்ணுமே குறைவில்லை. I don't lack anything. ஒரு குறைவில் எப்படி இருப்பீங்க? How you will be if you lack nothing? மகிழ்ச்சியா இருப்பீங்க. You will be very happy. சந்தோஷமா இருக்கு. You will be very joy. ஒரு குறைவில்லை. I don't lack anything. எல்லாம் இருக்கு. I have everything. எல்லாம் இருக்கு. I have everything. உங்க வீட்ல எல்லாத்தையும் எப்படி இருப்பீங்க? If you have everything at home, how you will be? எல்லாம் இருக்கு பிரதர். I am well, brother. என்ன பண்றது? What to do? ஆண்டவர் எல்லாம் கொடுத்து தொலைச்சிட்டாரு. He gave me everything. இப்படி சொல்வீங்களா? Will you tell in such a way? சார், Brother, எங்க வீட்ல எல்லாம் இருக்கு பிரதர். we have everything in our home. இது என்ன செய்யணுமா? What we are supposed to tell? சொல்லணும். You are supposed to confess. எப்ப சொல்லணும்? When are you supposed to confess? வீடு இல்ல. When you don't have house. ஒரு அடி நிலம் கூட இல்ல, வனாந்தரத்துல There's not உட்கார்ந்திருக்கேன். even a single feet of land for him. He is in wilderness. இந்த மன்னாவை தவிர ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. There's nothing except manna for him to eat. தண்ணி இல்லை. There's no water. அவன்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. If you ask him, he will give a list of things that he doesn't have. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But God says, இந்த இல்ல லிஸ்டை கிழிச்சு போட்டுரு. you just tear the list that you have done. ஒரு லிஸ்ட் எழுது. You write a list. என்ன சொல்லு? What are you supposed to tell? குறைவே இல்ல. There's nothing I lack. குறைவே இல்ல. I lack nothing. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைவே இல்லை. I lack nothing because of God. நான் சொல்லுவேன், I will tell you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? if God are to bless you, முதலாவது first of all, மூக்கால பேசுறத விட்டுட்டு stop murmuring வாயால கர்த்தரை துதி. and praise God with your mouths. அவருடைய முறுமுறுப்பை என்ன செய்யணும்? What are you supposed to do to the murmurings? ஒளிய பண்ணு. Take away all the murmurings. ஒளிய பண்ணு. Take away the murmurings. இன்னைக்கு சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன் பாருங்க. Today I have seen many people, கறியும் சோறும் இருந்தா அண்ணாச்சி என்ன மாதிரி if சந்தோஷம். they have flesh and meat, no, they are very happy. ரொம்ப ஹாப்பி. They were very happy. ஆனா ரசமும் துவையல் இருந்தா, But you have only rasam and small, very light meals. அண்ணாச்சியுடைய மகிழ்ச்சியே கறியிலையும் The brother's joy, கறியிலையும் தான் இருக்கு. it is vested only in his meat and food. அண்ணாச்சி வந்து நல்ல பிரியாணி வச்சு கொடுத்தாள்ல பொண்டாட்டி,
உன்ன மாதிரி பொண்டாட்டி யாரு இருக்கு? If the wife cooks biryani to him, he'll say, I cannot find any wife like you. அவர் மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரியாணில இருக்கு. His happiness is in the biryani. நான் சொல்லுவேன், But I tell you, கஞ்சி தான் இருக்குங்க, you have just porridge. கூழ் தான் இருக்குங்க, You have just gruel. எல்லாம் இருக்கு. Yeah, I have everything. எல்லாம் இருக்கு. I have everything. ஒரு குறைவும் இல்ல. I lack nothing. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். Very often I used to tell. ஒரு ஏழை தாய், There was an old woman. உங்களுக்கு விசுவாசம் சொல்றேன். I tell you. இங்க நடந்த உண்மை சம்பவம். It was a true incident that அமெரிக்கால happened. நடந்தது. It happened in America. ஒரு விதவை தாய், It's a poor widow. அவளுக்கு 2-3 பிள்ளைங்க. She had 2 or 3 children. இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி அவள் சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, The lesson which she teaches them very often. அடிக்கடி சொல்லி கொடுக்கிற பாடம், Very often which she teaches. கர்த்தரை தேடும் ஒரு நன்மை குறைபடாது. You seek God and you will lack nothing. கர்த்தரை தேடு, Seek God. குறைவே வராது. You will lack nothing. குறைவே வராது. You will lack nothing. இது அடிக்கடி அவளுக்கு பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தாள். She used to feed them with those words. நம்ம நாட்டை போல இல்லாம அந்த நாடுகள்ல பர்த்டேன்றது ஒரு பெரிய செலிப்ரேஷன். So not like our country. In their country, the birthday is a great பிள்ளைங்களுக்கு ஒரு celebration. பெரிய செலிப்ரேஷன். That's a great celebration for them. அந்த பிள்ளைக்கு பர்த்டே வந்தது. So there was a birthday of the child that day. அது அம்மாட்ட சொல்லிச்சான். So she asked the child, 2 mother, வாரத்துக்கு முன்னால, 3 days before, mother, mommy, எனக்கு பர்த்டே வருது, I'm going to see my birthday. எனக்கு வந்து எல்லாம் வேணும், I need everything. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். I've invited my friends. அந்த அம்மா சொன்னாங்களா, So she said, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு குறைவில்லை. when you seek God, you will lack nothing. நீ கர்த்தரை தேடு. So you seek God. உனக்கு என்னலாம் வேணும்? What do you want? அவர் லிஸ்ட் போட்டா. She gave a list of things. நான் சொல்ற உண்மை சம்பவத்தை சொல்றேன். This is a true incident that ஒரு happened. லிஸ்ட் போட்டா. She put a list. தனக்கு Dress, Dress for her, Chocolate, chocolates, cake, cakes, அவங்க நாட்டுல கொடுக்கிற நல்ல ட்ரீட் கொடுக்கிற சாப்பாடு. and the food they treat. எத்தனை பேர் வருவாங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு. And food for the people who come there. அத்தனை பேருக்கு சாப்பாடு எழுதி அவ ட்ரீட் பண்ணி அவ வச்சா. And she kept all the list and kept ready. அந்த அம்மா சொன்னாங்க, The mother said, கர்த்தரை தேடுவோம். let us seek God. இவ கேட்ட சாமான்கள்ல ஒன்று கூட இந்த தாயால் ப்ரொவைட் பண்ண முடியாது. This mother cannot afford or provide anything that the child asked for. அவளால கொடுக்க முடியாது. She cannot give her. தாய் ஜெபம் பண்ணா. The mother began to pray. நாளைக்கு பர்த்டே. Tomorrow is the birthday. அந்த பிள்ளை வந்து கள்ளம் இல்லாம கேக்குது. The child is asking very innocently, மம்மி, Mommy, ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரா? did God give everything? Don't worry baby. You don't worry, my baby. ஆண்டவர் ஒரு குறைவு வைக்க மாட்டார். God will not let us lack anything. நாளைக்குள்ள தேவை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சார். God has already met all the things we need நீ for tomorrow. சந்தோஷமா தூங்கு. You sleep very happy. நாளை காலை அற்புதத்தை காண்பாய். Tomorrow morning you will see a miracle. பொண்ணு இந்த சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, இது அப்பாவிங்க. This is a very கேக்குங்க, சொன்னதெல்லாம் கேட்றோம். innocent child. நம்ம தான் கேட்க மாட்டோம். Only we won't believe all அது this. பைபிள்ல இருக்கா? Is it in Bible? அது எப்படி இருக்கு? How is it? இதெல்லாம் நம்ம கேட்போம். அது கேட்காது பாருங்க. But he didn't ask question. அது போய் தூங்கிடுச்சு. So he went to sleep. காலையில எழும்பிச்சு. The morning the baby woke up. எப்படி தெரியல, பர்த்டேனா 8 மணிக்கு தூங்குற ஆளுங்க 5 மணிக்கு எழும்பிடுவாங்க பாருங்க. Babies, it is a birthday, they will wake காலையில up at 5 எழும்பிச்சு. o'clock. மம்மி மம்மி மம்மி, where is the cake? It asked, Mommy, where is the cake? Don't worry baby. Mother said, don't worry, baby. 8 o'clock function. 8 o'clock is your party. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் You எடுத்துட்டு won't take rest. போய் டேக் பாத். You bath yourself. குளிச்சிட்டு வா. She went for bath. இது அவசர அவசரமா குளிச்சிட்டு So she bathed very hastily ட்ரெஸ் பண்ண ஓடி வந்தது. and she came for dressing. தாய்க்கு என்ன பண்றது தெரியல. The mother doesn't know what to do. அவங்க நாட்டு வழக்கத்தின்படி According to the custom of எல்லாருக்கும் பிளேட்ஸ் அடிக்காச்சு. And the plates were being எல்லா arranged. பிளேட்டும் கவுத்தி வச்சிருக்கு. all எல்லாம் the, மூடி வச்சிருக்கு. and the plates were toppled down. பிளேட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. There's எல்லாம் கவுத்தி வச்சிருக்கு. There's nothing in the plate. அந்த அம்மா சொன்னாங்களா, The mother said, இப்போ நம்ம கர்த்தரை துதிக்கிற வேளை. so now there's a time for praising God. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் நீ கேட்ட லிஸ்ட் இருக்கு பாரு. See the list that you asked அது for. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். God has already given everything that you asked இப்போ for. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? So let us all praise God. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. பிள்ளைகள் எல்லாம் கை வச்சு ஸ்தோத்திரம் பண்றாங்க. All the children raise your hands and praise God. எல்லாரும் கர்த்தரை ஆண்டவரே கேக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for this cake. எங்க தேவையெல்லாம் சந்திச்சதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for meeting all our needs. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. தாய் கண்ணுல இருந்து கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கு. All are praising God and this mother was crying. ஆண்டவரே நீர் மாற்ற மாட்டீர். Lord, you will not நீர் குறை வைக்க மாட்டீர். Lord, you will not lack anything. உம்மை நம்புறவள வெட்கப்பட விட You will மாட்டீர். not make us to இந்த put shame. பிள்ளை அப்பாவியா கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கு. This child is innocently believing இந்த you. ஸ்தோத்திரம் முடிறதுக்குள்ள Before we finish the praise, அற்புதம் நடக்கணும். there should be a miracle that happened. அவள் அழுது கொண்டே கர்த்தரை ஸ்தோத்திரம். And she was praying with weeping. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சு. And when they were praising, there was a calling bell that was rung. இந்த பொண்ணு ஓடுனா. This girl went out. தன்னுடைய ஃப்ரெண்ட் வந்தாங்க. There was his friend who came there, ஆனா யாருமே இல்ல. but there was none. ஒருத்தர் இல்ல. There was none. ஆனா அவ பாக்குறா. When she looked there, ஒரு பெரிய பாஸ்கெட். there was a big basket. அவ தூக்கி பாக்குறா, பாஸ்கெட் தூக்க முடியல. She was trying to take it, but she could not carry it. மம்மி, She called, Mommy. அங்க யாருமே இல்ல. There's no one outside, பாஸ்கெட் இருக்கு. but there's a basket. தாய் வந்து பாஸ்கெட்டை திறந்து பார்த்தா. The mother came and opened the basket. நீங்க நம்பவே மாட்டீங்க. You will not believe it. அந்த பிள்ளை 2 வாரத்துக்கு முன்பதாக The child who asked before 2 weeks, தனக்கு என்ன தேவை என்று எழுதினாலோ the list that she gave to அந்த her mother, லிஸ்ட்ல ஒரு பொருள் குறைவுபடாமல் there's nothing that lacked. அத்தனை அந்த பாஸ்கெட்ல இருந்து. Everything were present in the basket. அவளுடைய Dress, The dress that you want, அவளுடைய கேக், the cake,
உங்களுடைய சாப்பாடு, the food, ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான அத்தனை காரியங்கள் everything that you need for the friends அந்த கூடையில இருந்துச்சு. that were present in the basket. அந்த பிள்ளை வந்து பிளேட் இருந்துச்சு, The child came and opened. பிளேட் காலி. The plate is empty. அவள் அந்த கேஸ் ஏற்றுக்கொண்டாள். But that day she accepted Jesus தன்னுடைய ஆண்டவரை நம்பினாள். and she believed Jesus. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, Mother has already taught me ஒண்ணுமே குறைவில்லை. there's nothing, we lack nothing. நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? How are we growing up our children? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? Do you have any sense? இதெல்லாம் கேட்கறியா? அறிவு இருக்கா? You are asking all these things. Do you have any sense? உங்க அப்பா சம்பாதிச்சு என்ன தெரியுமா உனக்கு? You know what is the salary of a father? நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா You know உனக்கு? how much I struggle? அறிவு இருக்கா? Do you have any sense? என்ன தொந்தரவு பண்ற? Why are you always troubling me? இப்படி தானே பிள்ளைய வளர்த்தோம். This is how we are nurturing our children. எப்படி வளர்த்தீங்க பிள்ளைய? How are you growing your children now? உங்க பிள்ளைங்களை சொல்லி வளர்த்தீங்களா? Have you taught your children? இன்றைக்கு வரை எங்க பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன். Until today I am growing up my children. கர்த்தரை தேடுங்க, குறை வராது. Seek God, I will lack nothing. என்ன நம்பாதீங்க, Don't trust me. கர்த்தரை தேடுங்க, Seek God, குறை வராது. and you will lack nothing. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறீங்க? What are you teaching your children and growing them அவன் up? ஒரு தேவையை கேட்டா நாய வாய் மூடி கம்மனி கிட. When they ask for something, you just shut கேட்கறதுக்கு up. அறிவு வேண்டாம். Don't you have sense to ask? இப்படி தானே வளர்த்தீங்க. That is how we are growing them up. உங்க பிள்ளைக்கு சொன்னீங்களா? Have you told your children? கர்த்தர் தருவார். God will give you. கர்த்தர் குறை வைக்க மாட்டார். God will not make us lack anything. உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களா? Have you fed your children with the belief and the faith? வளர்க்குறீங்களா? Are you nurturing them in such a way? நம்ம வளர்க்க தவறிட்டோம். And we have not nurtured them. நாம எதை நம்புறோம்னா But what we are trusting? நம்முடைய பிரயாசத்தை We are நம்புறோம். trusting on our own labor. எனக்கு தெரியுங்க. I know. உனக்கு இல்லப்பா, You don't have. உனக்கு இல்ல, You don't have. உனக்கு தண்ணி தான் இருக்கு. You just have water. நீ சொல்லு, But you tell, குறைவில்ல, I lack nothing. குறைவில்ல. I lack nothing. கர்த்தரை விட்டு சொல்லு, Tell வார்த்தையில சொல்லு, in your words. குறைவில்ல, I lack nothing. குறைவில்ல. I lack nothing. நீங்க சொல்லுங்க, You confess. குறைவில்ல. I lack nothing. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, Each and every day you confess. குறைவில்ல. I lack nothing. கர்த்தரை தேடுங்க, நன்மை குறைபடாது. Those who seek God will lack I nothing. believe it, Lord. I believe it, Lord. எனக்கு குறைவே இருக்க முடியாது. There cannot be anything that I can lack. ஏன்? Why? நீர் என்னோடு இருக்கிறீர். Because you are with me. நீர் என்னோடு இருக்கிறீர். Because you are with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. எனக்கு குறைவே இல்லை. I lack nothing. நீ சொல்லுவாயானா If you could confess it, உன் குறைவை நான் நிவர்த்தியாக்கி குறைவில்லாத தேசத்துக்கு கொண்டு போவேன். God will take away all the things that you lack and take you to a place. உங்க முறுமுறுப்பை உங்களை விட்டு விலக்கிருங்க. Take away all the murmurings from your life.